ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோல கோட் ஆஃப் த டே செக்மெண்ட் பார்க்க போறோம். அதுல வின்ஸ்டன் சர்ச்சிலோட ஒரு பியூட்டிஃபுல்லான கோட் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அது என்னன்னா, சக்சஸ் இஸ் இன் ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் இன் ஃபேட்டல், இட்ஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ். அப்படின்னா என்னன்னா, சக்சஸ் தான் ஃபைனல் அப்படிங்கிறது இல்லை, அதே மாதிரி ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதும் இல்லை. நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த தைரியம், அந்த கரேஜ் இருக்குல்ல, நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கரேஜ், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கோட் ரொம்ப உண்மை இல்லையா? ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சக்சஸும் சரி ஃபெயிலியரும் சரி ரெண்டுமே நிரந்தரம் இல்லை, ஒண்ணு மாத்தி ஒண்ணுதான் வரும் இல்லையா? ஸோ சக்சஸும் கண்டிப்பா வரும், ஃபெயிலியரும் கண்டிப்பா வரும். சக்சஸ் வந்துருச்சுங்கிறதுனால அப்பா சக்சீட் ஆயிட்டேன் அப்படின்னு லேசியாவும் ஆயிடக்கூடாது. ஃபெயில் ஆயிட்டோம், ஃபெயிலியர் வந்துருச்சுங்கிறதுனால நம்ம அப்படியே தோண்டு போய் அவ்வளவுதான் போ அப்படின்னும் ஆயிடக்கூடாது. ரெண்டுத்தை விடவும் எது தெரியுமா ரொம்ப முக்கியம்? ஒரு கட்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், ஐ வில் கீப் கண்டினியூயிங் அப்படிங்கிற ஒரு கட்ஸ், என்னோட டெஸ்டினேஷன் நோக்கி நான் போவேன் அப்படிங்கிற ஒரு அந்த கட்ஸ், அந்த கரேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஐ எம் ஷுர் நம்ம நிறைய பேருக்கு இந்த கோட்டோட ரிலேட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஏன் அப்படி? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைஃப்ங்கிற ஒரு ஜேர்னில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், வெற்றிகள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாம் சேர்ந்ததுதான் லைஃப் இல்லையா? அதர்வைஸ் ரொம்ப போர் அடிக்கும். நம்மளுக்கு ஒரு சின்ன சக்சஸோ இல்லை முதல் சக்சஸோ கிடைச்ச உடனே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இஸ் திஸ் வேர் ஐ வாண்டட் டு கம்? இங்கதான் நான் வரணும்னு நினைச்சேனா, இல்ல நான் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கா? பல பேருக்கு அந்த தூரம் ரொம்ப தூரத்துல இருக்கும், நம்மளோட எய்ம், நம்மளோட ஆஸ்பிரேஷன்லாம் எங்கேயோ இருக்கும். ஆனா அந்த பாதையில நம்ம கரெக்டா போயிருப்போம், ஒரு சின்ன சக்சஸ், அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கும். அந்த சமயத்துக்கு அதை செலிப்ரேட் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். பட் அதுக்கப்புறமா அதை ஒரு மோட்டிவேஷனா கன்சிடர் பண்ணி அதுலேருந்து இன்னும் அடுத்து எங்க போகலாம், அடுத்து எப்படி போகலாம், எப்படி நம்ம எய்மை நோக்கி போறது, இப்படின்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் இந்த சக்சஸை யூஸ் பண்ணா மட்டும்தான் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளால அதை கடந்து முன்னாடி போக முடியும். அப்ப ஃபெயிலியர் வந்தா வரட்டுமே, ஃபெயிலியர் வராத ஆளே கிடையாதுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி லைவ் எக்ஸாம்பிள்ஸா ஃபெயிலியர்ஸை மட்டுமே கடந்து வந்த பல சக்சஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க இல்லையா? ஸோ ஃபெயிலியருங்கிறது யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த ஃபெயிலியரை நம்ம என்ன பண்ணணும்னா, அவ்வளவுதான் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு கீழே உட்கார்ந்துடக்கூடாது. எஸ், ஃபெயில் ஆனா எல்லாரும் கீழே போயிடுவோம். அந்த கீழே உட்கார்ந்து நம்ம பண்ண வேண்டிய வேலை, அதுலேருந்து கத்துக்கணும். வாட் வென்ட் ராங், என்ன தப்பாச்சு, நான் இதை எப்படி மாத்தி பண்ணிருக்கலாம், இல்லை நான் எல்லாமே கரெக்டா பண்ணியும் ஏன் ஃபெயில் ஆனேன். ஸோ இவ்வளோ நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம லேர்ன் பண்ணணும். அதுலேருந்து நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சக்சஸை நோக்கி இன்னும் ஓடணும். ஸோ ஃபெயிலியர்லயும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு முடிஞ்சு போற அளவுக்கு எதுவுமே இங்க நடக்க போறது இல்லை. அந்த ஃபெயிலியர்லயும் நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு சக்சஸ் நோக்கி போறீங்கல்ல, அதுதான் உங்களோட ரியல் ஸ்ட்ரென்த். அங்கதான் நம்ம நம்மளோட ரியல் கரேஜை பார்க்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோட். ஸோ இனிமே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை நாமளே புஷ் பண்ணணும். நமக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். நம்மளை நாமளே புஷ் பண்ணும்போது இன்னும் நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா வந்து விழும். பட் ஸ்டில் அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம நாமளே புஷ் பண்ணி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கரேஜ். அதையும் விட்டுறக்கூடாது. சக்சஸோ ஃபெயிலியரோ ரெண்டுமே நம்ம லைஃப்ங்கிற ஜேர்னில ஒரு பார்ட்டு தானே. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பெஸ்டா யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட ஒரு புத்திசாலி யாருமே கிடையாது. அண்ட் அதை யூஸ் பண்றது மட்டும் இல்லை, அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணி நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும். கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே நம்மளோட ரியல் சக்சஸ், அதாவது நம்மளோட எய்ம் நோக்கி நம்ம கண்டிப்பா போய் சேருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய செக்மெண்ட்ஸ்க்கு ஸ்பீக் சக்சஸ் வித் அனுவோட கனெக்டடாகவே இருங்க. பாய்.